கிழமையும் திருக்குறளோடு தான் நாங்கள் நச்சிந்தனை சொல்றது வழக்கம். அந்த வகையிலே அறத்துப்பாலில இனியவை பேசல் என்ற அதிகாரத்துல 100வது குறளாக இனிய உறவாக இன்னாத பேசல் கனி இருக்க காய் கவர்ந்தச்சு என்ற குறள். அதுக்கு என்ன பொருள்னு சொன்னால், இனிமையான வார்த்தைகள் இருக்கின்ற போது நாங்கள் இழிவான வார்த்தைகளை பேசுதல் என்பது நல்ல பழம் இருக்க நாங்கள் காயை தின்பத போன்றதாகும். அதாவது நாங்கள் பெரிய மனிதர்களாகவோ நல்லவர்களாக இருக்கின்ற போது இனிமையான வார்த்தைகளை நாங்கள் பேசாத இடத்தில் அது நாங்கள் சிறியவர்களாகவே கருதப்படுகிறோம் என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே பாரதியார் சொல்லுகிறார், நாங்கள் வாழ்க்கையிலே இனிமையான சொற்களை பேசுதல் வேண்டும் என்று. அதாவது எங்களுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் ஒன்றும் ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அந்த தாக்கம் நல்லதாக அமைய வேண்டும். ஒருவர் வாழ்த்துவதும் அவரை இழிவுபடுத்துவதும் என்பது கூடாத செயல் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் ஒருவருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை கொண்டுதான் ஒருவன் எப்படிப்பட்ட பண்புடையவன் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதை ஒரு சிறிய கதை மூலம் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒரு மரத்தடியில ஒரு முதியவர் அமர்ந்திருக்கிறார். அந்த வழியால ஒருவன் ஓடி வருகிறான். ஓடி ஏய் முதியவரே, இந்த வழியால் ஒருவன் ஓடி வந்தான் பார்த்தாயாடா என்று கேட்ட போது முதியவர் இல்லை என்று சொல்லுகிறார். அடுத்ததாக 2வது ஒருவன் ஓடி வருகிறான். ஏய் முதியவரே, இந்த வழியால் ஒருவன் வந்ததை பார்த்தாயார் என்று கேட்க முதியவர் இல்லை என்றுகிறார். 3வதாக ஒருவர் ஓடி வருகிறார். ஐயா முதியவரே, இந்த வழியால் ஒருவன் ஓடி வந்தவன் நீ பார்த்தீங்களா என்று கேட்கின்ற போது முதியவர் இல்லை அரசி என்கிறார். உடனே அந்த முதியவருக்கு அவருடைய வாயிலிருந்த வார்த்தைகளை விட்டு அவர் அரசன் என்பதை உணர்ந்து கொள்கிறார். அரசன் கேட்கிறான், முதியவரே நீங்கள் உங்களுக்கு கண் தெரியாது, என்னென்ன அரசன் என்று தெரியும் என்று கேட்கின்ற போது முதியவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாயிருந்த வார்த்தை பிரியவங்களை கொண்டுதான் நான் உங்களை முதியவர் என்றை அரசன் என்றதை நான் அடையாளப்படுத்திக் கொண்டேன் என்று சொல்கின்ற போது அதற்கு அரசன் உடனே கேட்கிறான், முதலாவது வந்தவன் யார் என்று கேட்கின்ற போது அது உங்களுடைய படை சிப்பாயாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறார். என்னென்று அதை நீ அறிந்து கொண்டா என்று கேட்கின்ற போது அவருடைய வார்த்தை வாயிலிருந்த வந்த வார்த்தை கீழ்த்தரமான ஒரு பண்பை கொண்டதாக அமைந்தது. அதனை வைத்துக்கொண்டு நான் அவரை படை சிப்பா என்பதை அறிந்து கொண்டேன். அப்ப 2வது வந்தது யார் என்று கேட்கின்ற போது உங்களுடைய படையினுடைய அதிகாரியாக இருக்கணும் என்று சொல்கின்றார். என்னென்று சொன்னால் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அதிகார துணியோடு காணப்பட்டதால் அவருடைய படையினுடைய அதிகாரி என்று சொல்லுகிறார். எனவே நாங்கள் எங்களுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் எப்படிப்பட்ட பண்புடையவன் என்பதை ஒருவரும் எங்களுடைய அளவுகோலாக இருக்கும். எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இனிமையான சொற்களை பேசி இனிமையாக வாழ வேண்டும் என்று கேட்டு சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.